நாளை வெத்திக்கன் நகரில் நடைபெறும் மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களின் இறுதி சடங்கில் பிரதமர் துறையின் சட்டம் அமைப்புகளுக்கான சீரமைப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ அதலினா ஒத்மான் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் டத்தோ ஏவன் பெனடிக் ஆகியோர் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்து கலந்து கொள்வார்கள். வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இத்தகவல் வெளியிடப்பட்டது. போப்பாண்டவரின் இறுதி சடங்கு கார்டினல் ஜிவானி பதிஸ்தாரே தலைமையில் வெத்திக்கன் சிட்டியில் உள்ள சென்ட் பீட்டர் சதுக்கத்தில் ரோமன் கத்தோலிக் சடங்கின்படி சடங்கு நடைபெறும். பின்னர் போப்பாண்டவர் பிரான்சிஸின் நல்லுடல் பசிலிகா சாந்தா மரியா மஜோரேக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். அதன் பின் அங்கு நடைபெறும் ஒரு தனிப்பட்ட சடங்கில் போப்பாண்டவரின் நல்லுடல் அடக்கம் செய்யப்படும். ஏப்ரல் 21ஆம் தேதி போப்பாண்டவர் பிரான்சிஸ் மறைந்ததை தொடர்ந்து அவருக்கு இதற்கு முன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரங்கலை தெரிவித்திருந்தார். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.